பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருளாகி போய்விட்டதா? தேவன் சொல்கிறார், உங்கள் துக்க நாட்கள் முடியும் என்று. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு காலத்துல யோபு மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவருக்கு குடும்பம் இருந்தது, செல்வம் இருந்தது, அவருக்கு மரியாதை, எல்லாத்தையும் அவர் இழந்து ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிடுச்சு. அவனுக்கு இருந்த செல்வம் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவனுடைய உடம்புலையும் கடுமையான நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவனை சுற்றி இருந்தவர்கள் கூட அவனை புரிந்து கொள்ளவில்லை. எல்லாமே இருளாகி விட்டது போல இருந்தது. ஆனால் அந்த இருள் அவருக்கு நிரந்தரமில்லை. ஆம் பிரியமானவர்களே, யோபு தேவனை விட்டுவிடவும் இல்லை. கஷ்டத்தின் நடுவிலும் தேவனை நம்பினார். சில காலத்திற்கு பிறகு தேவன் அவனுடைய வாழ்க்கையில திரும்பவும் அவர் செயல்பட்டார். தேவன் யோபுக்கு முன்னிருந்த ஆசீர்வாதத்தை விட இரட்டிப்பாக கொடுத்தார். அவனுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற்றி கொடுத்தார். அப்போது எல்லாரும் புரிந்து கொண்டார்கள், இருள் நீண்ட நாட்கள் இருந்தாலும் தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல நமக்கு அநேக துக்கங்கள் வரலாம். வேலை பிரச்சனை, குடும்ப வேதனை, உடல் நோய், மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து வாழ்க்கை முழுக்க இருளாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஏசாயா 60:20, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. ஆம் பிரியமானவர்களே, யோபு காத்திருந்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டதால் துக்கத்தின் காலம் முடிந்தது, ஆசீர்வாதத்தின் காலம் அவருக்கு ஆரம்பமானது. அதே போல நீங்களும் இன்று துக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் துக்கம் நிரந்தரம் அல்ல. தேவனுடைய வெளிச்சம் வந்தால் இருள் ஓடி போய்விடும். தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய துவக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரப்போகிறார். ஆமேன்.